السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்பும் இணையத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருள் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கையிலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய தன்னுடைய உம்மத்தையும் பாதுகாவல் தேடும்படி வலியுறுத்திய சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அதனுடைய தொடரிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரி ஷரீஃபினுடைய 6616வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தை விட்டும் பாதுகாவல் தேடும்படி தன்னுடைய சமுதாயத்துக்கு வலியுறுத்துகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாவல் தேடியிருக்கிறார்கள். அது என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஅப்பது பில்லாஹி மின் ஜஹதில் பலாயி வ தர்கி ஷகாயி வ சூயில் கலாயி வ ஷமாத்தல் அழகா. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தாங்க முடியாத சோதனைகளை விட்டும் அழிவில் வீழ்வதை விட்டும் விதியின் கேட்டை விட்டோம், அதாவது கெட்ட விதியை விட்டோம், எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சலை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவீர்களா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 4 விஷயங்கள் என்னவென்றால், தாங்க முடியாத சோதனைகளை விட்டும் அழிவிலை வீழ்வதை விட்டும் கெட்ட விதிகளை விட்டும் எதிரிகளால் ஏற்படுகின்ற மன உளைச்சலை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலும் துஆவை செய்து வந்தார். நல்ல கேட்க ஆரம்பிக்கையில அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க ஆரம்பிச்சோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ், நிச்சயமாக உலகத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். மின் ஜஹதில் பலாயி வ தர்கி ஷகாயி வ சூயில் கலாயி வ ஷமாத்தல் அழகா. இதுல முதல் செய்தியை விட்டு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். முதலாவது என்ன பெருமானார் கேட்கிறாங்க, மின் ஜஹதில் பலாயி, தாங்க முடியாத சூழ்நிலை விட்டு உடைத்து பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக பெருமானார் துஆவை பெற்றுத் தருகிறார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஏதேனும் ஒரு சோதனை வந்து இருக்கும். கடந்த காலத்திலே வந்திருக்கும், அது நிகழ்காலத்தில் இருக்கும், அது வருங்காலத்தில் வரும். ஏதாவது ஒரு சோதனை மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து செல்லும், வந்து கொண்டு இருக்கும், வர இருக்கும். இதற்கும் யாரோ தப்பிக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த சோதனை வரவில்லை என்பதாக யாரும் சொல்ல முடியாது. நான் பிறந்ததிலிருந்து எந்த சோதனையும் இல்லாமல் நான் இருக்கிறேன், எந்த கஷ்டமும் இல்லாமல் நான் இருக்கிறேன் என்பதாக யாரும் சொல்ல முடியாது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு சோதனை வரத்தான் செய்யும். ஏன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு பெருமானார் வைத்த பெயரே அத்துன்யா தாருல் மஹல். அத்துன்யா தாருல் மஹல். இந்த உலகம் ஒரு சோதனை கூட என்பதால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை ஏற்படும். முதல்ல நம்ம விளங்கணும், இந்த உலகத்திலே எல்லா மனிதருக்கும் சோதனை என்பது ஏற்படும் என்பதை விளங்கணும்.
இரண்டாவதாக அந்த சோதனையினுடைய விதங்கள் வேறாக இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை. ஒரே மனிதனுக்கு எல்லா சோதனையும் என்பதாக சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான சோதனை ஏற்படும். அல்லாஹ் தன் திருமலை சூரத்துல் பக்ராவிலே சொல்வார் இல்லையா, வலநபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். 5 வகையான சோதனைகள் அல்லாஹ் கூறுகிறார். சில மக்களுக்கு நாம் பயத்தால் சோதிப்போம், சில மக்களை நாம் பசியால் சோதிப்போம், சில மக்களை என்ன செய்யணும் பொருளாதார இழப்புகளை கொண்டு சோதிப்போம். சில மக்களுக்கு வந்துட்டு அவருக்கு நேசமானவர்களை மூத்தாக்குவதன் மூலமாக நாம் சோதிப்போம். சில மக்களுடைய விளைச்சல்களை குறைவை ஏற்படுத்தி விவசாயத்திலே விளைச்சலிலே குறைவை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம் என்று அல்லாஹ் 5 வகையான சோதனைகளை ஏற்படுத்துகிறார். அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு வகையான சோதனை என்பது இருக்கத்தான் செய்வது உண்டு. மூன்றாவதாக முதல்ல எல்லாருக்கும் சோதனை உண்டு. 5வது சோதனை என்பது 5 வகையாக இருக்கின்றது. மூணாவதாக சோதனைகள் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா 2 காரணங்களை கூறுகின்றார். ஒன்று, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ் தஆலா சோதனைகளை ஏற்படுத்துகின்றார். பாவத்தின் பரிகாரமாக, பாவத்துக்கு தண்டனையாக அல்லது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஸாலத்தில் பர்தி வல் மஹரி பிமா கஸபத் ஐதீன் நாஸ் சூரத் ரூமிலே அல்லாஹ் சொல்வார், கடலிலும் திடலிலும் ஏற்படுகின்ற சோதனைகளுக்கான காரணம் மனிதனுடைய பாவங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். சில நேரங்களிலே அல்லாஹ் தஆலா அந்த சோதனை ஏற்படுவதற்கு இந்த பாவத்தின் பரிகாரம், பாவத்தை விட்டு நம்மை மீட்பதற்காக அல்லாஹ் சொல்வார், வர முதிய கனவில் அதாபில் அதுனா அதூனல் அதாபில் அக்பைல் ஆலம் என்று சூரத் சஜ்ஜாவிலே அல்லாஹ் தஆலா சொல்வார். நான் ஒவ்வொருக்கான நம்பர் சொல்லி இருந்தேன்னா தயவு ஓடிப்பேன், கொஞ்சம் ஷார்ட்டா பேசுறதுன்னு நினைக்கிறாரு, ஜிம்மா பையன் மாதிரி ஓடிடுது. அப்ப என்ன சூரத்து சஜ்ஜாவில் அல்லாஹ் சொல்வார், அவர்களை பெரிய தண்டனையிலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி சிறிய சோதனைகளை நாம் கொடுக்கின்றோம் என்று சொல்ல அவர் பாவத்தை விட்டும் திரும்புவதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறார். அப்ப சோதனை ஏற்படுவதற்கு முதல் காரணம் அல்லாஹ் கூறுகின்றார், அங்க பாவத்தின் பரிகாரம் அல்லது பாவத்தை விட்டு மனிதனை மீட்பதற்காக திருத்துவதற்காக வேறு என்ன செய்து சோதனைகள் கொடுக்கப்படுகிறது. இப்ப பையன் சேட்டை பண்றான், ஒரு அடி அடிக்கிறோம் அப்படின்னா அடிக்கிறது எதுக்கு அடிக்கிறோம்? அவன் இது மாதிரி இந்த தவறை தொடரக்கூடாது, அல்லது இது போன்ற பெரிய தவறை அவன் செய்துவிடக் கூடாததற்காக பிள்ளைகளை அடிக்கிறோம், கண்டிக்கிறோம். அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் நிரந்தரமான நரசோதியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி, நரகத்துக்கே அவன் சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவரை என்ன செய்யறான், சோதனைகளை கொடுத்து அவரை திருத்துகிறான் உண்டு. சில நேரங்களிலே சோதனைகளுக்காக 2வது காரணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், ஈமானுடைய உறுதிக்காரன் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். சூரத்து அன்கபூத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வார், அஹஸிபன் நாஸ யுத்ரக யகூல் ஆமன்னா வஹும் லா யஃப்தனூன். எல்லாரும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக வேண்டி சோதிக்கப்பட மாட்டோம் என்பதாக கருதுகிறார்களா? ஈமானுடைய மக்களுக்கு சோதனை ஏற்பட்டது. பெருமானாரத்தை சொல்றாங்க, குதிரை ரொம்ப கஷ்டப்படுறோம் என்பதா அவர் சோதிக்கப்பட்டதுக்காக ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக சோதிக்கப்பட்டார். மனிதர்கள் அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், கஷ்டங்களை கொடுத்தார். கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக இவ்வளவு கஷ்டப்படனே என்பதாக, எதிரிகளை இவ்வளவு சித்தாந்தப்பட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்வான், அவர் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதற்காக வேண்டி சோதிக்கப்பட மாட்டோம் என்று கருதுகிறார்களா? இவருக்கு முன்னுண்டான மக்களை நாம் சோதித்திருக்கிறோம். அவர்கள் யார் ஈமானிலே உண்மையாளர்கள், யார் ஈமானிலே போலியானவர் என்பதை அறிந்து கொள்வதற்காக சோதனையை கொடுத்தோம் என்று அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டப்படுகிறது என்று சொன்னார். நம்முடைய ஈமானை அல்லாஹ் பரிசோதனை செய்கின்றார். அந்த நிலையிலே அவர் எப்படி இருக்கின்றான்? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கின்றானா அல்லது அவநம்பிக்கையோடு இருக்கின்றானா? அந்த நேரத்தில் அவன் அல்லாஹ்வை சரணடைகிறானா அல்லது அல்லாஹ்விட்டு தூரமாக்கிட்டான்? ஒரு அறிஞர் இப்படி சொல்வார், சோதனைக்கும் வேதனைக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. சோதனைக்கு வேதனைக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? சோதனை என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற கஷ்டம் அவரை அல்லாஹ்வுக்காக சேர்த்தால் சோதனை, அது நல்லவருக்கு ஏற்படும். வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சு, கஷ்டப்படுகிற நேரத்தில் அவர் இன்னும் அல்லாஹ் நினைக்கின்றார், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார், அழுகிறார், அல்லாஹ்வுடைய கஷ்டத்தை தீர்ப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்வை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார், அல்லாஹ்விடத்திலே சரணடைகிறார். இது சோதனை.
இது நல்லவருக்கு ஏற்படும், நபிமார்களுக்கு ஏற்படும். வேதனை என்று சொன்னால் எந்த கஷ்டம் உடைய வாழ்க்கையை ஏற்பட்டு அல்லாஹ்விற்கு தூரமாக்குவது வேதனை. அவர் முதல்ல தொழுகிட்டு இருந்தாரு, அது பிறகு என்ன செய்ய கார தொகை காணும். அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் தொழுவாங்க, ரொம்ப நாள் ஆளை காணும். என்ன செய்ய ஆளே காண ரொம்ப நாளா ஏதற்கு தொழு என்னத்தாச்சு கண்டோம். தொழுவ ரொம்பதான் கஷ்டமா இருக்கு. அதனால பாத்துக்கிறோம், பின் தொழுது பாத்துக்கிறோம். அப்ப எந்த சோதனை உன்னை அல்லாஹ்விற்கு தூரமாக்குவது வேதனை. எல்லாரிடத்துல பாதுகாவல். அப்ப நம்முடைய ஈமானுடைய என்ன செய்யணும்? ஈமானுடைய உறுதிக்காக எல்லாத்தாரா சில கஷ்டங்கள் எல்லாம் தருவார். நம்முடைய கஷ்டங்கள் வருகிற நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, நபிமாருடைய வாழ்க்கையிலே நல்லடியாவுடைய வாழ்க்கையை பார்க்கணும். கிறிஸ்தவத்திலே மகனுக்கு சொல்வார், மகனே இந்த உலகத்திலே சோதிக்கப்பட்டவர் எல்லாம் பாவிகள் என்றோ, இந்த உலகத்திலே உல்லாச வாழ்க்கை வாழ்பவர் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றோர் என்பதாக நீ தவறாக நினைத்து விடாதே சொல்வாங்க. மகனுக்கு சொல்லுவாங்க, மகனே இந்த உலகத்துல சோதிக்கப்பட்டவங்க எல்லாம் ரொம்ப பாவி அப்படின்னு நினைக்காத, அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமானவன் நினைக்காத. இந்த உலகத்துல உல்லாசமான உயர்தரமான வாழ்க்கை வாழ்ந்தவன் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் விட்டு கருதி விடாதுன்னு சொல்லுவாங்க. அவனுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை சோதிக்கிறார் என்று சொன்னால் நம்மை நேசிக்கிறார். ஈமானுடைய பரிசோதனை, ஈமானுடைய பரிசோதனை. இன்னும் சொல்ல போனால் இன்னும் சொல்ல போனால் அல்லாஹுவை நாம் நேசிக்கும் நேரத்திலே, அதாவது அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் கஷ்டங்கள் வரும். பெருமானா சொல்லுவாங்க, இதா அஹப்பல்லாஹ் அபத்தர் இபத்தலாஹு, அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனை அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் ஒருவனை நேசித்தால் அவனை சோதிக்கிறான். யார் அவனை பொருந்திக் கொண்டாலோ அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்கிறார். யார் கோபப்படுகிறாரோ அல்லாஹ் கோபப்படுகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் இதை விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல்ல அப்படின்னா வாத்தியார் யாரை கண்டிப்பார்? நல்லா படிக்கிறவன் தனி கவனம் வரவனை கண்டிப்பார். சில பேர் எல்லா கிளாஸ்லயுமே சில பேர் தருவதையா இருப்பான், கடைசி பெஞ்சு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வாங்க? கண்டுக்கிற மாட்டாங்க. அதே அப்படித்தான் தருதலா உட்படாதுவாங்க. அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார்? அல்லாஹ் அவரை சோதிக்கின்றார். அவரை தன்பக்தமாக வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சோதிக்கின்றோம். தன்னுடைய பொருத்தத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சோதிக்கின்றார். அதுபோன்று நாம் பெருமானாரை அதிகமாக நேசித்தாலும் சோதனை ஏற்படும். ரெண்டு வித்தியாசம் சோதனை. அல்லாஹ் நம்மை நேசித்தாலும் சோதிப்பார். நாம் பெருமானாரை அதிகமாக நேசித்தால் சோதனை ஏற்படும். ஒரு பெருமானாருக்கு சொல்லுவார், அல்லாஹ் நான் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்றார். பெருமானார் சொல்றாங்க, என்ன சொல்றீங்கன்னு தெரியுதான்னு கேட்டார். தெரியுது, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். பெருமானார் சொல்வார்கள், பள்ளத்தை நோக்கி விரைகின்ற வெள்ளத்தை போன்று என்னை நேசிக்கின்ற மக்களுக்கு சோதனை அதிகமாக வருந்தான். பெருமானாரை நேசிக்கிற சோதனை வரும் என்று சொன்னார். போன்று சோதிக்கப்படுவோம். சோதிக்கப்படும் நேரத்தில் நாம் அந்த நபியின் மீது ஆழ்ந்த அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வருகிற நேரத்தில் இதையெல்லாம் நாம் நினைக்கிறது. சரிங்க, அடுத்த நான் சொல்றேன், சோதனை வந்தா என்ன செய்யணும்? ரெண்டே விஷயங்கள். ஒன்று சபர், பொறுமை. அல்லாஹ் சொல்வான், சோதனைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு போகிறான். இங்கே பொறுமையாளருக்கு நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒன்று பொறுமை. இரண்டாவதாக அல்லாஹ் துஆசி என்று அல்லாஹ் துஆசி, யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை உன்னை தவிர நான் நீக்க முடியாது. இந்த சோதனை நீ அல்லாஹ் சிக்கிக்கிறார். அம்மா யுஜீபுல் முத்தர்ர இதா தாஹு யக்ஷிஃபு. யுவலாஜு அம்ன் ஹலக்குடைய முதல் பக்கத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்வான், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் கஷ்டங்கள் வருகிற நேரத்திலே அவருடைய துஆவுக்கு பதிலளித்து, அவருடைய அழைப்புக்கு பதிலளித்து, அவருடைய கஷ்டத்தை என்னை தவிர யார் நீக்க முடியும்? அல்லாஹ் தஆலா கேட்பான். என்னைத்தான் யார் நீக்க முடியுமா? அவெல்லாம் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உன்னுடைய அழைப்புக்கு பதிலளித்து அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய என்னைத்தவர யாரும் இல்லத்திலே சரணடை வா, இல்லத்திலே வா. சோதனையா வா, என்னிடத்திலே வா. நிராசையாகி விடாது. ஒருவர் எழுதியிருந்தார், ஒரு குழந்தையை தந்தையை தூக்கி மேல போனார். ஒரு தந்தை ஒரு குழந்தையை கை ஒரு குழந்தையை தூக்கி போட்டார். அப்ப என்ன செய்கிறது? அந்த குழந்தை சிரிக்கிறது. ஏனிடம் சொன்னார், தன்னை தன்னுடைய தகப்பன் விட்டுவிட மாட்டான் என்பது அந்த குழந்தைக்கு தெரியும். இந்த குழந்தை நம்ம தூக்கி போட்டு விளாடுறோம், நம்ம தூக்கி போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அது அதுவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னார், தன்னுடைய தந்தை தன்னை விட்டுவிட மாட்டான் என்ற குழந்தைக்கு தெரியும். மனிதனே, உன்னை அல்லாஹ் சோதிக்கிறான் என்று சொன்னார், நீ சிரிப்பாயாக. ஏன்னு சொன்னார், அவன் உன்னை விட்டுவிட மாட்டான்.
நிராசையாகி ஒரு அருகில் பிடிச்சிருவார். உங்களுடைய வாழ்க்கைய கஷ்டம் வந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல பொறுமையாக இருக்கணும். இரண்டாவது அல்லாஹ் துவா செய்து துவா, இந்த துவாவை யாருதான் தாங்க முடியாத சோதனைகளை விட்டு பாதுகாப்பாய். இன்னி அவுதுபிக்க மின் ஜஹதில் பலா, தாங்க முடியாத சோதனைகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று நாம் என்ன செய்ய அல்லாஹ் துவா செய்யணும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை உறுதியாக வையுங்கள். எந்த மனிதருக்கும் ஒரு அவருக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை நாம் கொடுக்க மாட்டோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதனால துவா செய்திருக்குன்னா இதை விலகிக் கொள்வது அப்படின்னா, இதை என்னால் தாங்க முடியும் என்று அல்லாஹ் நினைக்கின்றான், இந்த கஷ்டத்தை கொடுக்கிறான். இதையே இதை கொடுத்துட்டானே, என்னால தாங்க முடியல, எவ்வாறு என்னால் இதை தாங்க முடியும் என்று அல்லாஹ் என்ன செய்ய நினைக்கின்றான், அதை கொடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் மனிதருக்கு ஏற்படும் ஒன்று. இரண்டாவது இடம் என்று சொன்னால், அல்லாஹ் எந்த சோதனைகளை கொடுத்தாலும் அதற்கு பிறகு அல்லாஹ் நன்மை வைத்திருக்கிறார், அதற்குள்ளே ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்ற எண்ணமும் மனிதனுக்கு வரும். வாழ்க்கையில சில கஷ்டங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயம் நடக்கும், ஆனா அல்லாஹ் உங்களுக்கு நன்மை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன நன்மை? பெருமானா சொன்னாங்க, ஒரு அடியாவுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை ஏற்பட்டால் மூன்றிலே ஒன்றை எல்லாம் செய்வான். ஒன்றவுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், இரண்டாவது எல்லாம் சுத்தத்தை கொடுப்பார், மூன்றாவுடைய அந்தத்தை உயர்த்துவான். அப்ப கஷ்டம் வருகிற நேரத்திலே நீங்கள் பொறுமையாக இருங்கள், துவா செய்யுங்கள். இதற்கு முன்னால் இரண்டு விஷயத்தை விலகிக் கொள்ளுங்கள். எனக்கு தாங்க முடியாத கஷ்டத்தை எல்லாம் தரமாட்டார் என்ற எண்ணத்தை வையுங்கள். இரண்டாவதாக, எந்த கஷ்டம் வந்தாலும் இதற்கு பிறகு அல்லாஹ் ஏதோ நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறார், அதற்குள்ளே ஒரு நன்மை வைத்திருக்கிறார் என்ற மனதிற்கு நீங்கள் ஆறுதல்